வாய்ஸ் கேட்டு தான் திரும்பி பார்க்கறேன். சாண்டா சாப்பிட்டு என்னாச்சு? ஹாய் ஹவ் யூ ஃபைன். பசங்க நல்லா இருக்காங்க. ஆமா, என்னாச்சு? இல்லை வாட் ஹேப்பன்? நத்திங் சாண்டா பற்றி பேச விரும்புகிறேன். என்ன பேசு? ஒன்றும் இல்லை நீங்கள் வாட் ஹேப்பன்? நத்திங் எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சாண்டா நீங்கள் போங்க. என்ன வெளியில் போய் பேச. சாண்ட்ராவுக்கு சரியான நோஸ் கட் ஃப்ரம் அமித் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆக்சுவலி அமித் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரீஎன்ட்ரி கொடுக்கும்போதே ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தாப்புல, சாண்ட்ரா இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் என்னை பத்தி பேசுவாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. எப்படிலாம் பேசியிருக்காங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் வந்த உடனே சொல்லியிருந்தாரு. பட் அதை சாண்ட்ரா வந்து அந்த எபிசோட்ல பார்க்கல போல. பார்க்காம கிட்ட போய் பேச ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து டோட்டலா அமித் அவர்கள் வந்து அவாய்ட் பண்ணிட்டாப்புல. ஆக்சுவலி சாண்ட்ரா பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க வந்து எல்லாருமே சொல்ற மாதிரி நிஜமாவே நடிக்கிறாங்களா? அப்படி இல்லைன்னா ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க அவங்களுக்கே தெரியாது. ஏதோ ஒரு ஆர்வத்துல ஒரு விஷயத்த பண்ணிடுவாங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் அப்படி பண்ணேனா? நான் ஏன் அப்படி பண்ணேன்? எனக்கே தெரியலையே! அச்சச்சோ! அப்படின்ற மாரி ஒரு மாரியா கன்ஃப்யூஷன் லெவல்ல இருப்பாங்கல்ல. அந்த மாரி தான் இவங்களா? அப்படின்ற மாரியான ஒரு சந்தேகம் எனக்குள்ள இருக்கு. எது என்னவோ இது வந்து ஒரு ஷோ. ஒரு வார்த்தை வந்து ஒரு வார்த்தைய விட்டுட்டாங்கன்னா, அது வந்து கடைசி ரொம்ப நாள் வந்து அது கன்டின்யூ ஆகும் அப்படின்ற ஒரு விஷயமா அவங்க கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு மீடியா பர்சன். அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ரியாலிட்டி ஷோவா இருக்கட்டும், எல்லாமே வந்து எந்த மாரி கன்டின்யூ ஆகும். மீடியால வந்து நம்ம ஒரு வார்த்தை விடுறது, அது கடைசி வரைக்கும் எந்த மாரி கன்டின்யூ ஆகும் அப்படின்றத பத்தி கொஞ்சம் யோசிச்சு, ஒரு சில வார்த்தைகள வந்து விட்டிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு சம்பவம் தான் இங்க நடந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.